न तातो न माता न बन्धुर्न दाता न पुत्रो न पुत्री न भृत्यो न भर्ता न जाया न विद्या न वृत्तिर्ममैव गतिस्त्वं गतिस्त्वं त्वमेका भवानी. புரியுதா? அப்போ ஓரறிவிலிருந்து ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படின்னு சொல்லி 6ஆம் அறிவு நாம மனித உருவங்கள் கொண்ட தேவைகள் வைக்கணும். சரி, ரூல்ஸ் படினா அதான் சார். இவங்களோட அறிவு மிச்சமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றவங்க அறிவு மிச்சம். அதுக்கு மேல வரக்கூடிய குருமார்கள் யாரா பாருங்க. புரியுதா? அவங்க 7ஆம் அறிவு இருப்பாங்க, 7ஆம் படி. 8வது தெய்வாம்சங்கள் வச்சிருவாங்க. 8ல் ஃபுல்லா இந்த நவதுர்க்கைகள், சப்த கன்னிகள், அப்புறமா பஞ்சபூதங்கள், அஷ்டதிக் பாடகர்கள், அப்புறம் தசாவதார காட்சிகள், அஷ்டலட்சுமி, அப்புறம் முப்பெரும் தேவிகள், இவங்கெல்லாம் வச்சு விட்டுருவாங்க. இதெல்லாம் 8ல் வருவாங்க. 9வதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிபரா. அந்த 7, 8, 9 அடுத்த 3 நாள் சரஸ்வதியாகவும் அம்மா இருந்தாலும் 9 நாள் சரஸ்வதி, 9ஆம் நாள் சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று வந்தார் காலகட்டங்க. அன்னைக்கு புத்தெல்லாம் வச்சு இன்னைக்கு மாடல் வரும்போது இது வந்து 3 எடுக்கூடாது. நிம்மதி தருவாய் போற்றி, அகிலமே ஆனாய் போற்றி, அண்டமே நீர்ந்தாய் போற்றி, ஆன்மீக செல்வமே போற்றி, அனலாக ஆனாய் போற்றி, நீராக